விஜயின் அரசியல் கட்சி பெயர் இன்று வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கக்கூடிய நிலையில் கொண்டாட்டத்திற்கு விஜய் ரசிகர்கள் தயாராகி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் கொண்டாட்டத்திற்கு விஜய் ரசிகர்கள் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இனிப்புகள், பட்டாசுகளை வாங்கி வைத்து விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டத்திற்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசியல் கட்சி பெயர் வெளியான பிறகு ஸ்பீட் பட்டாசு வெடித்து கொண்டாட திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், முழு விவரங்கள். விஜயினுடைய அரசியல் கட்சியினுடைய பெயர் அல்லது அவருடைய மாநாடு என்று நடத்த போகிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயினுடைய அரசியல் கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்திய பின்னர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடுவதற்கு விஜய் ரசிகர்கள் தயாராக இருக்கிறார்கள். விஜயினுடைய மக்கள் மன்றம் அரசியல் கட்சியாக மாறுவதற்கான அனைத்து முயற்சியும் விஜய் எடுத்து வருகிறார். இதற்காக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக டெல்லியில் 2 முன்னாள் IAS தலைமையிலான குழுவினர் தேர்தல் ஆணையத்தில் முகாமிட்டிருந்த தகவலை நாம் தொடர்ந்து வழங்கி வந்தோம். இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் ஆணையத்தின் விஜயினுடைய அந்த இயக்கம் மக்கள் அதாவது ரசிகர் மன்ற இயக்கம் தற்போது அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. அது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன பெயரில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் மக்களுக்கு கொடுத்து கொண்டாடுவதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள். அவருடைய கட்சியின் பெயர் என்னவாக இருக்கும், அடுத்தது மாநாடு நடத்துவதற்கான தேதியை விரைவில் விஜய் அறிவிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் கொண்டாடுவதற்காகத்தான் பல ஆண்டுகளாக அவருடைய ரசிகர்கள் காத்திருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அரசியல் கட்சியை தொடங்கி நேரடியாக களத்தில் மக்களை சந்திக்கிறாரா, அல்லது இந்த கட்சியை தொடங்கிவிட்டு யாதேனும் கட்சிக்கு தற்போது அவருடைய கூட்டணியாக இவருடைய மக்கள் மன்ற நிர்வாகிகள் வேலை செய்வார்களா என்பது தொடர்பான அறிவிப்பெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். குறிப்பாக வரும் 4ஆம் தேதி அவருடைய மாவட்ட தலைவர்களை சென்னைக்கு பணியூருக்கு வருமாறு விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். 4ஆம் தேதி மாவட்ட தலைவர்கள், மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், அதே போல முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய 5 பேர் வீதம் பணியூருக்கு வருவதற்காக விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் தான் இன்று கட்சியினுடைய பெயர் அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் தான் தற்போது அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஆங்காங்கே தற்போது பட்டாசுகளுடனும் இனிப்புகளுடனும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த அறிவிப்பு வெளியானவுடன் அவர்கள் கொண்டாட்டத்தில் இறங்குவார்கள். அடுத்தது கட்சியினுடைய பெயரை வைத்து என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எங்கெங்கு போட்டியிடப் போகிறார்களா, அல்லது என்ன மாதிரியான தலைமையிலிருந்து உத்தரவு வருகிறது என்பது தொடர்பாக அவர்களுடைய அறிவிப்புகள் நமக்கு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.